நீங்க முதல்ல சொன்னீங்க நீங்க ஒருத்தர் தான் இருக்கு தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்கப்பா ஏன்பா பேசிக்கிட்டு நீங்க ஒருத்தர் தான் சொல்றீங்க. மாணிக் தாகூர் கேட்கிறாருங்கிறீங்க, அவர் கேட்கிறாருங்க. அப்ப நான் ஒருத்தர் இல்ல பல பேர் கேட்கறாங்க தான் பொருள். அதுக்கு ஒரு அரசியல் கட்சி என்பது அதிகாரத்தை நோக்கி பயணிக்குமா இல்ல இப்படியே இருக்குமாங்கிற என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட வந்து பதில் இல்லை. விஜய் தான் நமக்கு அடுத்த ஆப்ஷன். நான் சொன்னேன் திரும்பவும் சொல்ல வேண்டியிருக்கு. உங்க கற்பனை பண்றது என்ன வேணாலும் பண்ணீங்க சார். கற்பனைங்கிறத தாண்டி நம்ம ஓப்பனாகவே பேசலாம். இல்லை முதல்ல எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்று திமுக, அப்படி இல்லைன்னா ஆட்சியில் பங்கு தரக்கூடிய திரு விஜய் பக்கம் கூட நாங்கள் போவோம். தெரியுது, அதை சொல்லிட்டாரு அவரே சொல்றாரு. அவர் சொல்றாரு நீ காங்கிரஸ் எதுவும் நடக்கும் தம்பி பொறுத்து வச்சு பேசுறாங்களா? யார் பேசுறா? இப்ப நீங்க பேசுற பைத்தியக்காரன்ட்ட நீங்க பேசிங்க, என்கிட்ட அதெல்லாம் கொண்டு கொண்டாதீங்க. இல்ல சார், குப்பையை குப்பை கூடையில் போடுங்க. இந்த குருமூர்த்தி அவரை பார்த்து அந்த மேடையில் அவ்வளவு பேருக்கு முன்னால கேட்டேன், நீயும் மாணவர் காங்கிரஸ் நானும் மாணவர் காங்கிரஸ் இப்ப மாறிட்டியே அப்படின்னு கேட்டேன். இந்த துணிச்சல் எவனுக்கா இருக்கா? காங்கிரஸ் கேட்கறத நம்ம என்னவா எடுத்துக்கிறது? காங்கிரஸ் கேட்கறது அது உரிமை. வருஷம் எலெக்ஷன் டைம்ல நாங்க கேட்போம், அது எங்க உரிமை. தம்பி தப்பா கேட்குறீங்க. அவங்க தான் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கான எரவாடா ஜெயிலில் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களா அவங்க திமுகவில்? எங்களை யார் 4 மந்திரி 5 மந்திரி கொடுக்குறாங்க எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும். எங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி யார் சொன்னாலும் அவங்க எதிர்கட்சி தான். இதை இன்னைக்கு சொல்ல 3 மாசமா சொல்லிட்டு வரோம். இப்போ ஒரு பராசக்தி ஒரு படம் வெளியிட்டாங்க, அதுல அவ்வளோ அட்டாக் பண்றாங்க காங்கிரஸை. எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தான் நம்ம அப்படி போகணுமா இல்ல அது இப்பதான் சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க. எவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்க மெட்ராஸ்ல உட்காந்து மீடியான்னு சொல்லிட்டு 10 பேர் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு உங்க விருப்பம் போல பேசுவீங்களா? மக்களுடைய பிரச்சனை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? ஏன் இப்படி தப்பான வழிகாட்டுங்க? மக்களுக்கு நல்ல வழிகாட்டுங்க. இல்ல அதுக்கு மாற்றாக வேற யாரும்னா அதிமுக இருந்தாலும் சரிப்பட்டப்பட்டிருக்குமா? இல்ல ஏன்னா அப்ப சொல்லிட்டு அப்ப நீங்க உங்க செல்வாக்குல விட என்ன ஆட்சியில் உட்கார வைங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், காங்கிரஸ் இப்போ வரைக்கும் உறுதியாகலை. வெளிப்படையாக பேசிக்கிட்டாலும் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி போகுது. திரு பிரேமலதா விஜயகாந்தும் திரு காங்கிரஸும் விஜயோட தான் கூட்டணி இப்படி இப்போ தகவல் பரவுது. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுடன் அவ்வப்போது உரசல் இருந்தாலும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இந்த அதிகார பங்குங்கிறது நீங்களும் முக்கியமாக ஒரு ஆள், அது வேணுங்கிற மாதிரி சொன்னீங்க. காங்கிரஸ் கேட்கறது தவறு ஒன்றும் இல்லைன்னு எப்படி பார்க்குறீங்க? உங்கள் வினாவிலேயே கொஞ்சம் திருத்திக்கிறது நல்லது. தேர்தல் கூட்டணி என்பது இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கூட புதிய கூட்டணி உருவாகி ஆட்சி பிடிச்ச பார்த்துருக்கீங்க. இன்னும் அறிவிப்பே வரல, இப்போவே அப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது. உங்கள் கற்பனை, அது உங்கள் விருப்பம். அந்த கற்பனை என்கிட்ட விற்பனை செய்ய வேணாம். எதுவும் நடக்கலாம் என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் கேள்வி கேட்பது தான் கேள்வி பார்க்குற நேயர்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும். ஏற்கனவே உங்கள் சேனல் ஃபைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நடத்திட்டு வர்றீங்க. அந்த நேயர்கள் பயன்படணும்னா அந்த மாதிரி கேட்குறது நல்லது. நிச்சயமாக சார், நான் அப்போ அப்படியே கேட்குறேன். இந்த திரு மாணிக் தாக்கூர் அவர்களாக இருக்கட்டும், ஒரு சில பேர் காங்கிரஸில் உறுதியாக இருக்கிறாங்க. அது சீட்டு டிமாண்டிங்கா இல்லைன்னு தெரியல. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்கல்ல இன்றைக்கி, அதுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள், இல்லை அதிக சீட்டு கேட்க முடியாத கூட நடந்துக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட கட்சி விஷயம். நாங்கள் என்ன பண்ணிப்போம், கூட்டணி ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதிகார பங்கு என்பது வலுவாக பேசப்பட்டு வந்துச்சு. அதுக்கான தேவை காங்கிரஸுக்கு இப்போ இருக்குதா? இல்லை நீங்கள் ஃபைனல் பண்ணும்போது நாங்கள் எடுக்கிற முடிவு தான்? ஏன்னா சீட்டு கிட்டத்தட்ட 35 சீட்டு வரை கேட்குறாங்க. 35 சீட்டு வரை, ஆனால் அவ்வளோ தர முடியாது, காங்கிரஸ் திட்டவட்டமாக இருக்குன்னு சொல்லி நியூஸ் வருது. இல்லை அதிகார பங்கு அது தேவையான ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்களை பார்த்து அனுதாபப்பட வேண்டியிருக்கு. எந்த அரசியல் கட்சியும் அதிகாரம் நோக்கி பயன்படுத்துறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களா? இல்லை சன்மார்க்க சங்கம் நடத்துகிற மாதிரி சேவை செய்வதற்கு நடத்துகிறாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தர் தான் காங்கிரஸ் இப்படி பேசுகிறீங்க, வரவேற்கிறேன். நீங்கள் ஒருத்தர் தான் காங்கிரஸ் வரவேற்கிறீங்களா? ரைட், விட்டுருங்க. அதனால தான் அந்த கேள்வி கேட்குறேன். அதைத்தாங்க நாங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு பதில் அதிலே முடிஞ்சு போச்சு. அதிகார பரவல், அதிகாரம் வேண்டும் என்பதற்கு தான் ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போ காங்கிரஸ் கட்சி வேணா வீதி விலக்கா? நீங்கள் முதல்ல சொன்னீங்க நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கு தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்கப்பா ஏன்பா பேசிக்கிட்டு. நீங்கள் ஒருத்தர் தான் சொல்கிறீங்க, மாணிக் தாகூர் கேட்குறாருங்கிறீங்க, அவர் கேட்குறாருங்க. அப்போ நான் ஒருத்தன் இல்லை பல பேர் கேட்குறாங்க தானே பொருள். அதுக்கு ஒருத்தனா பல பேரா? ஒன்று. அது ஒருத்தனா கூட இருக்கட்டும். ஒரு அரசியல் கட்சி என்பது அதிகாரத்தை நோக்கி பயணிக்குமா
இல்லை இப்படியே இருக்குமாங்கிற என்னுடைய கேள்விக்கு உங்கள்கிட்ட வந்து பதில் இல்லை. விஜய் தான் நமக்கு அடுத்த ஆப்ஷன். நான் சொன்னேன் அதை திரும்பவும் சொல்ல வேண்டியிருக்கு. நீ உங்க கற்பனை பண்றது என்ன வேணாலும் பண்ணீங்க, அதை என்கிட்ட விற்பனை பண்ணாதீங்க. சார், கற்பனைங்கிறத தாண்டி நம்ம ஓப்பனாகவே பேசலாம். இல்லை, முதல்ல எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்று திமுக, அப்படி இல்லைன்னா ஆட்சியில் பங்கு தரக்கூடிய திரு விஜய் பக்கம் கூட நாங்கள் போவோம். விஜய் ஆசைப்படுறாரு காங்கிரஸ் வரணுங்கிறத, அது வெளிப்படையாக தெரியுது. அதை சொல்லிட்டாரு அவரே சொல்றாரு. அவர் சொல்றாரு நீ காங்கிரஸ் எதுவும் நடக்கும் தம்பி, நீங்க அதைத்தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் உங்களை திரும்பி இப்படி கேட்டா உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. திமுக கூட்டணி தான் நிற்கும்னு சொன்னீங்கல்ல, அடுத்த கேள்வி என்ன சொல்ல போறீங்க? பாஜகவுக்கு எதிரிங்கிறீங்க. பாஜக ஆட்சியில் இருக்கிறது, அந்த ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் மந்திரி சபையில் இருந்தது திமுகவா காங்கிரஸா? பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் தானே. அந்த ஆர்எஸ்எஸ் என்பது சமூக சீர்திருத்த இயக்கம், அதை பற்றி குறை சொல்லக்கூடாது. அது நம்ம ஊர் திராவிட கழகத்தை போல அப்படின்னு முரசொலியில் கட்டுற நான் எழுதுனா திமுக தலைவர் எழுதினாரா? சொல்லுங்கப்பா. ஏற்கனவே அந்த கட்சியில் கூட்டணி சேர்ந்தவங்க எதிராக இருக்கிறாங்க, எப்பவுமே சேராத நாங்கள் ஆதரிக்கிறோமா? என்ன கேள்வி? இல்லை, அப்போ உங்களுக்கு அது பொருந்து தானே. இதே துக்ளக் பத்திரிகையில் தம்பி உங்களுக்கு அடிப்படையே தெரியல, ஏன் பேசுறீங்க? துக்ளக் ஒரு பத்திரிகையில் கலந்துக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. கொடுத்து வச்சு பேசுறாங்களா? யார் பேசுறா? இப்போ நீங்க பேசுற பைத்தியக்காரன்ட்ட நீங்க பேசிங்க, என்கிட்ட அதெல்லாம் கொண்டு வந்து கொட்டாதீங்க. இல்லை சார், குப்பையை குப்பை கூடையில் போடுங்க. என்கிட்ட ஆரோக்கியமான கேள்வி மட்டும் கேளுங்க. ஏன்னா அந்த பத்திரிகை துவக்கியவர் அந்த பத்திரிகை எப்போ துவக்கினார், ஏன் துவக்கினார் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறவங்க ஏதாவது தெரியுமா? அந்த மேடையில் நான் என்ன பேசுனேன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த குருமூர்த்தி அவரை பார்த்து அந்த மேடையில் அவ்வளோ பேருக்கு முன்னால் கேட்டேன், நீயும் மாணவர் காங்கிரஸ், நானும் மாணவர் காங்கிரஸ், இப்போ மாறிட்டியே அப்படின்னு கேட்டேன். இந்த துணிச்சல் எவனுக்கா இருக்கா? சொல்லுப்பா. எங்கே இருக்கிறேன் என்பதல்ல, நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கு, எந்த இடத்துல தான் நான் நானா இருக்கிறேன். நீ காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கிறேனே, வேற ஒரு கட்சி சொம்பு தூக்குறனெல்லாம் என் கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. நம்ம எங்கே இருக்கோங்கிறத விட நானாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்ட்டு. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாங்கள் வந்து எதுவுமே திருமாவளவன் சொன்னது தான். அவர் என்ன சொன்னார்னா, இது கனியவில்லை, காலம் கனியவில்லை சொல்லி அப்படியே மாற்றிட்டார். இன்றைக்கி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு போட்டியா? இது தேவையா? நீ அவருக்கு வேணான்னா விட்டுருங்க, எங்களுக்கு வேணுங்கிற கொடுங்க. வேணாங்கிறாங்க, விட்டுருங்க. வேணான்றதை விட்டுருங்க சார், நாங்கள் வேணுங்கன்னா கொடுங்க. ஏங்க நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? பார்லிமெண்ட்டில் வெறும் 14 எம்பி தானே திமுக இருந்துச்சு. 7 மந்திரி நாங்கள் கொடுத்தோமா எங்கள் ஆட்சியில்? அதுலேயும் பவர்ஃபுல் மந்திரி கொடுத்தோமா? அந்த பெருந்தன்மையில் துளி கூட ஏன் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நீங்கள் மீடியா பர்சன். அதில் மட்டும் மத்தியில் மட்டும் எங்களுக்கு வந்து பங்கு வேணும்னு சொல்லி அமைச்சர் ஆக்கணும், மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்க்ளூடிங் திமுக. நீ கேட்குற கேள்வி நல்ல கேள்வி, ஆனால் இதில் ஒத்து போட்டுருக்காங்களா? இது சரிப்பட்டு வராது. அதைத்தான் அவங்ககிட்ட போய் கேளுங்க. இது நியாயமான கேட்க வேண்டிய கேள்வி, இடம் மாதிரி கேட்குறீங்க, அது தடுமாற்றம். இதுக்கு இப்படி ஒரு பதிலா சார்? இதுதான் பதில். அந்த பதில் உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்கிறது தமிழ் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்போ காங்கிரஸ் கேட்குறத நம்ம என்னவா எடுத்துக்கிறது? காங்கிரஸ் கேட்குறது அது உரிமை. வருஷம் எலெக்ஷன் டைமில் நாங்கள் கேட்போம், அது எங்கள் உரிமை. தம்பி தப்பாக கேட்குறீங்க, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்க. இது எங்கள் உரிமைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா, சார் அவங்க தான் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கான எரவாடா ஜெயிலில் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களா அவங்க திமுகவில்? என்ன கேள்வி கேட்குறீங்க? முதல்ல நீங்கள் வந்து அரசியலை புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு அரசியலை புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. மொழிப்போர் படத்தை வச்சு திரு இந்திரா காந்தி அவர்கள் அந்த பீரியடில் நடந்த திமுக இப்போ ஒரு பராசக்தின்னு ஒரு படம் வெளியிட்டாங்க. இது இப்போ வந்து ஒரு கொஞ்சம் சர்ச்சையாச்சு. மீடியாவில் கூட ஒரு திமுக சேர்ந்த பத்திரிகையாளர்லாம் கேட்டு தேவையில்லாமல் நக்கல் பண்ணி விட்டாங்க. அதில் அவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க காங்கிரஸை. எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தான் நம்ம அப்படி போகணுமா, இல்லை அது இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்துருங்க. உங்கள் உணர்ச்சியோட இருக்கிறனால தான் நான் அதை விமர்சனம் பண்ணுறேன். இந்த உணர்ச்சி யாருக்கு இல்லையோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஏன்டா அவங்கள எட்டி உதைக்கிறாங்க, திரும்பி உதைக்கிற காலம் கேட்டா முத்தம் கொடுக்குறான்னு அவங்ககிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்பதில்லை. நான் தான் உணர்ச்சியோட பேசுகிறேனே, அப்போ நீங்கள் பாராட்டு மட்டும்தான் சொல்லணும். திமுக ஆட்சி வந்து நல்ல முறையாக தான் போகுது, நல்லா தான் பண்ணுது, இந்த தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அவங்க தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து யார் சொல்கிறான்னு இதான் தம்பி சொல்ல மாட்டீங்க. திமுக காரங்களே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள். 4 வருஷத்துக்கு முன்னால் ஹோட்டலில் டீ சாப்பிட போனீங்களே, டீ விலை எவ்வளவு, சாப்பாட்டு விலை எவ்வளவு, உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு கட்டிப்பீங்களே அது எவ்வளவு, உங்கள் வீட்டு ஹவுஸ் டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அது எவ்வளவு, இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எவ்வளவு? இதை யோசித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்களே வெட்கப்படுவீர்கள். எவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் மெட்ராஸில் உட்காந்து மீடியான்னு சொல்லிட்டு 10 பேர் ஏசி ரூமில் உட்காந்துட்டு உங்கள் விருப்பம் போல பேசுவீங்களா? மக்களுடைய பிரச்சனை பற்றி கவலைப்பட மாட்டீங்களா? ஏன் இப்படி தப்பான வழிகாட்டுறீங்க மக்களுக்கு?
மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. விவரம் தெரியாதவங்களும் கொண்டு போகிற விவரம் தெரிஞ்சவங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்ல வழி காட்டணும். நீங்கள் பொதுமைப்படுத்தி யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களை சொல்ல முடியலையே. உங்களுக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இந்த அரசால் நல்லது நடந்தாலும் அதை சந்தோஷப்படுறதுல நீங்களும் ஒருத்தர், தப்பு நடந்தால் வருத்தப்படுறதுல நீங்களும் ஒருத்தர் தானே. அப்போ உங்களுக்கு அந்த கடமை இருக்குல்ல. இது உங்களுக்கு என்றால் எல்லாருக்கும். அப்போ வியாபாரம் இருக்கலாம், விவசாயம் இருக்கலாம், மாணவனாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே பாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனையை ஆம் பாதிக்கப்படுகிறோம், அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா ஆம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறத விட்டு அதை ஏன் ட்ராக் மாற்றுறீங்க? நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ விஷயம் இருக்குது, இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இந்த ஆட்சி வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறீங்க, இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கிற மாதிரி கூட சொல்றீங்க. என்னையே இன்க்ளூட் நீங்களே வெளிப்படையாக பேசுங்க. நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் சொன்னாதான் அடுத்த கேள்வி கேட்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. நான் ஓப்பனாக சொல்லணும்னா நல்ல ஆட்சியிலேருந்து தான் நான் சொல்லுவேன். சொல்லிட்டீங்கல்ல. இல்லை அதுக்கு மாற்றாக வேற யாரும்னா அதிமுக இருந்தாலும் சரிப்பட்டப்பட்டிருக்குமா? இல்லை ஏன்னா அப்போ சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் உங்கள் செல்வாக்கில் விட என்ன ஆட்சியில் உட்கார வைங்க. யார் வர்றாங்க என்பதல்ல, ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம், ஆட்சிக்கு வந்தா ஜெயிச்சா ஆட்சிக்கு வரலாம். யார் வரக்கூடாதுங்கிறது, வரக்கூடாது என்பது வேறு, வரணும் என்பது வேறு. அது இந்த ஆட்சி 4.5 ஆண்டு காலங்கள் நடந்திருக்கிற போது அது திறனாய்வு பண்ணுற போது நீங்களே சொல்கிறீங்க சரியா இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்போ வேறொருவர் வர வேண்டும் நினைக்கிறீங்க. அந்த வேறொருவர் யாராக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களும் விரும்பலாம், நானும் விரும்பலாம், கேமரா பார்க்குற பையனும் விரும்பலாம், சாதாரண தெருவில் பிச்சை எடுக்கிறவங்க கூட விரும்பலாம். அது அவங்களுடைய விருப்பம். என்னுடைய விருப்பத்தை இங்கே சொல்கிறது முறையல்ல. நான் ஒரு கட்சியில் இருக்கேன், நீங்கள் சுதந்திரமான மனிதர், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எந்த கட்சின்னு சார் இருக்கு? நம்ம எதுக்காக ஓட்டு போட போறோம்? எது வந்தாலும் அதான் ஓட்டு யாருக்கு போடுவீங்க தீர்மானிக்கிறது. என்ன ஓட்டு ஒரு ஓட்டால நிர்ணயிக்கப்பட்டு சீமாயிர முடியும். ஐயா அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இதே தமிழ்நாட்டில் 3 தடவை ரீகவுண்ட் பண்ணியும் அதுவும் பேலட் ஷீட்டில் ஓட்டு போடும்போது ஒரே ஓட்டில் ஒரு ஜெயிச்ச எம்எல்ஏ இருக்கா தெரியுமா? அதனால் ஒரு ஓட்டுன்னு சாதாரணமாக சொல்லிடுறாங்க. அந்த ஒரு ஓட்டு கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டம் உருவாக்கப்படுகிற போது ஆட்சி மொழின்னு வர்ற விவாதம் வந்து கடைசியில் ஓட்டெடுப்பு நடக்கிற நேரத்தில் சஞ்சீவ ரெட்டிங்கிற மனுஷனுடைய கடைசி ஒரு ஓட்டு தான் ஆட்சி மொழி இந்தி வராமல் தடுத்தது. அதனால் ஒன்று சிறியதுன்னு நினைக்காதீங்க, அது இருக்கிற இடத்தை வைத்துக்கொண்டு தான் அவருடைய இது உருவாகும். அதனால் நீங்கள் ஒரு மனிதராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற உரிமையை சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறது தான் நல்லது. அது ஒரு ஓட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா சார், நீ ரொம்ப அழகா பேசுறீங்க. நமக்கு அழகா இல்லை, அறிவோட பேசுறீங்க, அறிவு கலந்து ஞானத்தோடும் பேசுறீங்க. இப்போ நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க, ஓகே ஒரு ஓட்டு நீங்க யார் தம்பி வரணும் விருப்பம் இருக்குன்ட்டு, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு யார் வரணும் விருப்பம் இருக்கு? நான் உங்ககிட்டே கேட்குறேன். அதான் நான் வரணும்னு விருப்பப்படுறேன், காங்கிரஸ் வரணும்னு விருப்பப்படுறேன். காங்கிரஸ் வரணும் தானே நான் விருப்பப்படுவேன். கண்டிப்பா. அது நீங்க தனிச்சா நின்று வரணும்னு நினைக்கிறீங்களா? யாரோட போய் தான்? ஆனால் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஒரு ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. அதுதான் யதார்த்தம். அப்போ யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் நான் பேசுறேன் சார். அப்போ யாரோட போய்? அதான் நான் தெளிவாக தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, நாங்க நேரடியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பலமா இல்லை. நாங்க மட்டும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. அதான் உண்மை. அந்த கூட்டணியில் நீண்ட நாட்கள் நாங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த முறை எங்களை யார் 4 மந்திரி 5 மந்திரி எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும். எங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டோன்னு சொல்லி யார் சொன்னாலும் அவங்க எதிர்கட்சி தான். இதை இன்னைக்கு சொல்ல 3 மாசமா சொல்லிட்டு வர்றேன். அதனால ஆட்சியில் நாங்கள் மந்திரியா இருக்க போறது உறுதி. எங்களோட சக மந்திரிகளா எந்த கட்சி இருக்க போகுது அதுதான் 3 மாசம் கழிச்சு முடியும். எந்த கட்சின்னு ஓப்பனா திரு விஜய் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு, ஆட்சியில் பதிகாரத்தில் பங்கு நாங்கள். ஏங்க அவர் இன்னும் நாளைக்கு வேற ஒருத்தர் சொல்லாமல்ல, எதுவும் நடக்கும் நான் சொல்லிட்டேன்ல. இன்றைக்கு இதுவே முடிந்த முடிவல்ல, தேர்தல் தேதியே அறிவிக்கலையே. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எதுவும் நடக்கும் என்பதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் இவ்வளவு நாள் அனுபவமே வேஸ்ட். தாவேகா கூடவும் காங்கிரஸ் எது வேணாலும் இருக்கலாம் தம்பி, அதான் சொல்லி எத்தனை தடவைலாம் சொல்லுவேனா. பிஜேபி கூட மட்டும் காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வேற எந்த கட்சியும் நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க பிஜேபி கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த பிஜேபி முத தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ வந்தாங்களோ எப்போ? அப்ப அவங்க கூட கூட்டணி யாரு? திமுக. என்னப்பா இதையும் சொல்றீங்க அப்புறம் அதையும் சொல்றீங்க. நீ எல்லா கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டா எனக்கு வேலை இல்லை. நடக்கிறதானே சார் சொல்றேன். தம்பி உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன். என்னதான் ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த பதிலையும் உண்மையா சொல்லிட்டீங்களே, அது பாராட்டு தான். திரு விஜய் அவர்கள் வந்தாலும் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க. ஏன்னா அரசியலில் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கலாங்கிறீங்க.
ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள உங்க பார்வையில இருந்து பார்க்கும்போது ஒரு முடிவை வந்து யார் எடுக்கிறா? அன்னைக்கு வந்து மாநில தலைவர் கூட மாற்றப்படலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இல்லை செல்வ பெருந்தகை வந்து திமுக ஒரு ஆளாக செயல்படுகிறார், அதை மாணிக் தாக்கூர் ஒரு பக்கம் பேசுறாரு. ஒரு கட்சி சார்ந்தவரா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இது இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இது சரியான இதுதானா? இது காங்கிரஸ் கட்சி என்பது மற்ற கட்சியை போல இது அடிமை கூடாரம் அல்ல, அதை புரிஞ்சுங்க. வேறு சில கட்சிகளை எதிர்த்து சொன்னா உடனே கட்சி விட்டு நீக்குவாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க, ஆள் வச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா கொலையே கூட பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்பது இந்த நாட்டில் எவனுமே அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான பேர் தியாகம் பண்ணி உருவாக்கிய கட்சி. இப்ப அந்த கட்சியிலே சுதந்திரம் வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கட்சியை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா சார், நல்ல சுதந்திரம் உள்ள கட்சி, அதனால நீங்களே இப்படி பேசுறீங்க. இப்போ அது இருக்கா சார்? இந்த எம்எல்ஏ இருக்கிறவங்க இருக்கு, இல்ல எம்பியா இருக்கிறவங்களும் எம்எல்ஏ இருக்கிறவங்களும் நல்ல முறையில் எந்த மக்கள் மத்தியில் கெட்ட பேர் இல்லை, காங்கிரஸ் தம்பா ஓகே நல்லது நல்லா செய்கிறாங்க, நாங்கள் இப்போ உறுதியாக நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுவோம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆதங்கம் வந்து மாணிக் தாக்கூர் பேசுறாரு மதுரையில். நான் சொன்னதை நீங்கள் எதுவுமே இன்னும் உள்ள வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். 100% பர்ஃபெக்ட்னு இன்னும் ஒரு தனி மனுஷனும் பிறக்கல, ஒரு கட்சியும் வரல. யார் குறை, அதான் லெஸ்ஸர் ஈவில் உங்களுக்கு புரியணும்னா அப்படி தான் இங்கிலீஷில் சொன்னதான் புரியும். குறைஞ்சபட்சம் அப்படி பார்வையை பார்க்க ஆரம்பிங்க, அப்படி மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, மெல்ல மெல்ல நல்ல ஒரு ஆட்சி வரும். நீங்கள் லெசர் ஈவில் பதிலாக அதிக ஈவில் எதுவோ அது நோக்கியில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை மாற்றி குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுக்கின்ற முயற்சிக்கு ஒரு 10% மக்கள் வந்துவிட்டாலே அரசியல் தூய்மைப்படும். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கு. எம்பி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் ஒரு 7 எம்பி என்னமோ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று பார்லிமெண்ட்டில். சரி, இந்த சஸ்பெண்ட் என்ன சரிதான் பார்க்குறீங்களா? இதெல்லாம் தேவையற்ற. ஐயையோ, நீங்கள் என் பேத்தி இதை விட தெளிவாக பேசுவேன். இது என்ன புதுசாக சஸ்பெண்ட் பண்ணுறது? பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இது சஸ்பெண்ட் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். அவர்கள் சொல்லி இருக்கிறது சரியா தப்பா, அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறது சரியா தப்பா, அப்படி மட்டும்தான் நம்ம விவாதிக்க முடியும். பாராளுமன்றம் என்பது மக்கள் பிரச்சனைக்காக விவாதிக்கப்படுகிற ஒரு இடம். உங்களுக்கு இதை சொல்லிடுறேனே, அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது அந்த கட்சியோட மிக முக்கிய தலைவர்களே சொன்னது, உள்ள பாராளுமன்றமே நடக்க விடாமல் முடக்கினாங்க. அப்படி முடக்கிற போது அந்த கட்சியுடைய தலைவர்கிட்ட கேட்ட நேரத்தில், அப்போ ஒரு மூத்த பெண் தலைவர், இப்போ அவர் இல்லை, அவர் பகிரங்கமாக உங்களை வீடியோவில் சொன்னது, பாராளுமன்றத்தில் முடக்குவது கூட ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் சொல்லியிருக்காங்க, வேணா பார்த்துங்க. வாஜ்பாய் அவங்க பெருசாக போய் போராடுறவர், அவர் இதையே சொல்லியிருக்கிறார், அது பாராளுமன்ற உறுப்பினருடைய உரிமைன்னு. நீங்கள் 6 பேரை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்க மறியல் கூட பண்ணலையே. அப்போ நேற்று அவர்கள் சொன்னதற்கு இன்றைக்கு செய்வதற்கு சம்பந்தம் இல்லை. அந்த உரிமையை கொடுக்குறோம். ஏன் பார்லிமெண்ட்டில் எவ்வளவு கேவலமானலாம் காங்கிரஸ் கட்சியை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க ஏதாவது அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? ஏன் தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது சட்டமன்றத்துக்குள்ளேயே மோசமாக பேசுகிற போது கூட, சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிக்காரர்கள் பேசுவதற்கான இடம், ஆளுங்கட்சிக்காரர்கள் செயல்படுத்துவது தான் ஆளுங்கட்சி. அதனால் அவர்களை அதிகமாக பேச விடுங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் முறையாக அண்ணாதுரை எம்எல்ஏ வந்திருக்கிறார். இவர் முதலமைச்சர். அவருக்கு ஒரு டிபேட்டில் பேசுவதற்கு அவருக்கு ஒதுக்கிய நேரம் 20 நிமிடம். அவை முன்னவர் சி சுப்பிரமணியம். இவர் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே போகிறார். பேசிக்கிட்டே போகிற போது அந்த நேரம் முடிய போகிற நேரத்தில் சி சுப்பிரமணியத்தை பார்த்து தலையாட்டு, நீ குறுக்கிடாதேன்றார் காமராஜர். முழுக்க பேசி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நெருக்கமாக பேசுகிறார். அதற்கப்புறமா அவருக்கு திருப்தி விடலை. அதாவது விலைவாசி உயர்வை பற்றி அன்றைக்கி பேச்சு முடிக்கிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விலைவாசி உயர்வை பற்றி குடும்ப புள்ள குட்டிக்கு இருக்கிறவனுக்கு தான் தெரியும், முதலமைச்சர் ஒண்டி கட்ட, அதனால் அவருக்கு தெரியலங்கிறார். அப்போதும் முதலமைச்சர் சிரிச்சுட்டு தான் இருந்தார். அப்போ பெண் உறுப்பினராக இருந்த அனந்தநாயகம்மையார் எழுந்து, நீ இப்படியெல்லாம் பேசுனால தான் உன் பொண்டாட்டி ராணிக்கு வயிற்றில் புழு பூச்சி கூட வைக்கலன்னு சொல்ல. அதுவரை சிரித்து கொண்டிருந்த காமராஜர் அப்படி எழுகிறார். அந்த அம்மையாரை பார்த்து முறைக்கிறார், வெளியே வா என்று சொல்லிவிட்டு வெளியே போகிறார். முதலமைச்சருடைய அறைக்கு வர்றார். நீ இப்படி பேசலாமா ஒரு பெண்ணாக இருந்து அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, உங்களை பார்த்து இப்படி சொன்னதுனால பேசுனேன். அவர் சொன்னதில் என்ன தப்பு? நான் ஒண்டி கேட்டதானே, பிரம்மச்சாரின்னு தானே சொன்னார். இதில் உனக்கு என்ன கோபம் வந்திருக்கு? கோபம் வந்திருந்தா கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக அவருடைய மனைவியை பற்றி இப்படி பேசினியே, அது ஒரு பெண்ணாக இருந்து. அந்த அம்மா கேட்குற போது எவ்வளோ வருத்தப்படுவாங்க. முதல்ல உள்ளே போய் மன்னிப்பு கேளுங்க. உள்ள அந்த அம்மையார் வந்து மன்னிப்பு கேட்ட இன்னும் போய் அசம்பிளி பேரட்டில் போய் எடுத்து பார்க்க தெரியும். இதுதான் காங்கிரஸ். இதுதான் காங்கிரஸ்காரன், கட்சியை புரிந்து கொண்டு இருக்கிற காங்கிரஸ்காரன். சும்மா லேபிள் காங்கிரஸ்காரனுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். அதனால்
பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ எதிர்க்கட்சிகள் பேசுகிற போது அவர்களை பேசுவதற்கு அனுமதி தருவதும், அதை கேட்டுக்கொண்டு அது உண்மை இருக்குமானால் ஏற்றுக்கொள்வது, பொய் இருக்குமானால் அதுக்கு பதில் சொல்வது தான் ஆளுங்கட்சி வேலையாக காங்கிரஸ்காரன் இருக்கிறவர்கள் இருந்துச்சு. பார்லிமெண்ட்ல மன்மோகன் சிங் இருக்கிற போதே கடைசி எடுத்துங்க, இவங்க பண்ணாத லூட்டியா எங்கேயாவது பண்ணாங்களா? அப்படி நிச்சயமா சார். அப்ப தமிழ்நாட்டிலும் காமராஜர் குறித்து பேசும்பொழுது இதை கடந்து போறது என்பது இந்த பெருந்தன்மையா எடுத்துக்கலாம். என்ன பேசுறது? இல்ல காமராஜர் நீங்க சொன்னீங்க, விமர்சிச்சாலும் விமர்சனத்தை விமர்சனமா சார், பார்க்கணும். நான் சட்டம் என்ன தம்பி, தயவு செய்து சொல்றதை கேட்டுக்கிட்டு பதில் கேளுங்க. சட்டமன்றத்தில் பேசுவதுன்னு சொன்னேன். இங்க வெளியே வந்தோடனே ஓங்கி ஒன்று படாரம் உங்களுக்கு அரை கொடுத்தா கூட அரையிற கையை கூட்டு முத்தம் கொடுக்க சொல்றேன். தப்பா பேசும்போது பதில் சொல்லணும்ல, பேசணுமா வேணாமா? அப்ப இதுக்கும் சரிங்கிறீங்க, அதுவும் சரிங்கிற, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் சரியா இருக்க முடியும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுதந்திரமாக பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை தருவதுதான் ஜனநாயகம். இதை காங்கிரஸ் கட்சி உறுதியாக கடைபிடித்தது. அதனால தான் அதுக்கு உதாரணம், தமிழ்நாட்டிலே இந்த உதாரணத்தை சொன்னேன். 20 நிமிடம் ஒதுக்கியவர் 1 மணி நேரம் பேசியதற்கு பின்னாலும் இப்படி ஒரு கடுமையான வார்த்தை பேசுகிற போதும், ஒரு பெண் உறுப்பினர் கோவப்பட்ட நேரத்திலையும் அவரை வெளியே அழைத்து அவரை எச்சரித்து உள்ள போய் திரும்பவும் மன்னிப்பு கேட்க வைத்தவர் தலைவர் காமராஜ். ஜனநாயகம் என்றால் அதுதான். ஜனநாயகத்துக்கு அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது, இது கேட்கிற உங்க நேயர்களுக்கு நல்லது. உடனே அதை வசதியாக விட்டு வேற ஏதாவது கேட்டீங்கன்னா பிரயோஜனம். சரி சார், இப்போ நான் வேற ஒரு கேள்வியை கேட்குறேன். திரு காமராஜர் அவர்கள் குறித்து தொடர்ந்து திமுக வந்து சர்ச்சையாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த நீங்கள் சொன்னதுக்கு நான் போகல, அது ஜனநாயகம், அரசியல் ரீதியானது, சட்டமன்றத்தில் ஒரு சுதந்திரம் கொடுக்குறது, ஓகே. காமராஜர் குறித்து திமுக தொடர்ந்து பேசின அவதூறுக்கும் இப்போ அந்த கட்சியில் இருந்துக்கிட்டே பல பேர் வந்து இதெல்லாம் வந்து திமுகவோட இருக்கிறதுனால சமாளித்து மழுங்கி போகிறாங்களா இல்லை? ஏன்னா அவங்க அமைதியாக இருக்கிறது, நீங்கள் ஒரு சில பேர் நல்லா பேசுகிறீங்க, கேட்குறீங்க, நியாயமாக கேட்குறீங்க. நான் இன்னைக்கு ஓப்பனாகவே பேசுகிறேன்பா, எனக்கு என்னை பற்றி பயம் இல்லை, தலைவர் குறித்து அப்படி பயம் இல்லை, உரிமை. உரிமை, பயம் வேறு, உரிமை. ஆனால் இவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து காமராஜர் குறித்து திமுக காரங்க பேசும்போதெல்லாம் வந்து எதுவுமே வாய் திறக்க முடிக்கிறாங்க, பேச முடியாது. அதுக்கு ஒரே நான் முதல்ல ஒன்று சொன்னேன், அதை நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன், திரும்பி நினைவுபடுத்துகிறேன். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவனை எல்லாரும் காங்கிரஸ் கட்சின்னு எடுத்துக்கூடாது. காங்கிரஸ் கட்சி என்றால் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, இதற்காக தியாகம் செய்த தலைவர்களை பற்றி தெரிந்தவர்கள். அப்படி தெரிந்து இருக்கிறவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அதை தெரியாமல் சும்மாவது பொழுதுபோக்கு இருக்கிறவங்க நம்ம கோச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அவர் தெரிஞ்சாதானே உணர்ச்சி வரும், தெரியலன்னா எப்படி வரும் உணர்வு? அதை தெரிகிற போது தானே உணர்வு வரும். ஒரு வார்த்தை தான் உங்களை பற்றி தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையை கேட்டோடனே உங்களுக்கு கோவம் வருதில்லை, அது அந்த உணர்வு. அந்த உணர்வு எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். ஏன் கடந்த காலத்தில் இதை காமராஜரை அவர் அதை பற்றி எடுத்துக்கிட்டதே கிடையாது. ரஷ்யாவுக்கு போகிறார் காமராஜர். அப்படி போகிற போது ரஷ்யாவுடைய பத்திரிகை பிராவுதானு, அந்த அரசாங்கத்துடைய பத்திரிகை, அது உலக தலைவர்கள் வருகிற போதெல்லாம் அவர்களை பற்றி இந்த பத்திரிகைகள் எழுதுவாங்க. ஆனால் இவர் போகிற போது மட்டும் எந்த தலைவரை பற்றி எழுத மாதிரி வேறு விதமாக எழுதுனாங்க. இவரை பற்றி எழுதுகிற போது எ மேன் ஃப்ரம் காமன் மாசஸ்ன்னு எழுதணும். பாமர மக்கள் மத்தியிலிருந்து உருவான மகத்தான மனிதன் எழுதலாம். அப்படி அந்த ஊருக்காரன் புரிஞ்சு எழுதலாம். அந்த ஊர்ல இன்னும் இவருடைய படத்தை அந்த பாராளுமன்றத்தில் வச்சிருக்கான். ஆனா இங்கே அப்ப திமுக காரங்க எழுதுனது தெரியுமா? இதுவரை ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் தான் போச்சு, இப்ப எரும மாடே போயிருக்கு. இதை நாங்க எப்படி எடுத்துருக்கோம்னா அது அவர் அறியாமை பேசுறாங்க, அப்படிதான் எடுத்துக்கிட்டோம். தேவைப்பட்டால் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது மாதிரி தேவைப்படுகிற போது நாங்கள் பதில் சொல்கிறோம். பதிலே சொல்லாமல் இருப்பதும் இல்லை. அதுக்காக தினம் இதுக்கு பதில் சொல்கிறது மட்டும் எங்கள் வேலையும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சியில் தற்போதைய தலைவராக இருந்து கொண்டும் எம்பி எம்எல்ஏவாக இருக்கவங்க கொண்டும் எதுவுமே பேச முடியாது. அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க சார். நீங்கள் எப்பவும் போடுற புண்ணியவதி இன்னைக்கு நிச்சயமா சார். அப்போ ஒன்று மட்டும் புரியுது, உணர்வு இல்லாதவங்கன்னு எடுத்துக்கிறேன் நான். உங்கள் பாயிண்ட்ல என் பாயிண்ட் சரி, அது சரியா தப்பான்னு சொல்லுங்க. நீங்க கண்டிப்பாக அளவுக்கு வாய மூடிட்டு யாரிடம் உணர்வு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. உணர்வு இல்லாதவங்க அமைதியா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா சார். உங்க நீங்க அவங்ககிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கும் புரியுது சார். நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சுட்டா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி கண்டிப்பா இப்போ வரைக்கும் தெரியுது அவர்கள்லாம் யாரு உணர்வு இல்லாதவர்கள் என்பது மட்டும் தெளிவா தெரியுது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.